அன்புள்ள ரவி டிவி அன்பர்களே, வணக்கம். நகை கடை வைத்து பணம் சம்பாதிக்க யாரால் முடியும்? அனைவரும் பிஸ்னஸ் செய்ய ஆசைப்படுகிறோம். ஆனால் ஜாதகத்தில் அதற்கு தகுந்த அமைப்புகள் உள்ளனவா? தொழில் செய்யும் அமைப்பு உள்ளதா? சிலருக்கு ஜவுளி கடை வைத்து வியாபாரம் செய்யலாம், சிலருக்கு நகைக்கடை வைத்து வியாபாரம் செய்யலாம், சிலருக்கு புஸ்தக கடை வைத்து வியாபாரம் செய்யலாம். ஒரு மனிதனுடைய லக்னத்திற்கு 10ஆம் இடம் நன்றாக இருந்து குரு பார்வை பெற்றால் அவர்களுக்கு தொழில் நன்றாக அமையும். அவர்கள் என்ன தொழில் செய்யலாம் என்பதை ஜாதக ரீதியாகத்தான் பார்க்க வேண்டும். லக்னத்துக்கு 10ஆம் இட அதிபதி வலுவாக இருக்க வேண்டும். நீச்சம், பகை பெறக்கூடாது. பாவ கிரகங்கள் ராகு, கேது போன்றவற்றினுடைய பார்வைகள் இருக்கக்கூடாது. இப்போது நாம் நகைக்கடை யார் வைத்து பணம் சம்பாதிக்கலாம் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். நகைக்கடை வைப்பதற்கு காரகமான கிரகம் குரு. குருவை பொன்னவன் என்கிறோம். குருதான் தங்கத்துக்கு காரணமானவர். குருவினுடைய தயவு இல்லாமல் நகைக்கடை வைக்க முடியாது. குருவின் தயவு இல்லாமல் பெண்கள் நகை வாங்க முடியாது. ஆடம்பரம், பெண்கள் இவற்றுக்கு காரகமான சுக்கிரனும் சாதகமாக இருக்க வேண்டும். ஆக நகைக்கடை வைக்க வேண்டுமென்றால் தங்கத்திற்கு காரகமான குரு பகவான் பலமாக இருத்தல் வேண்டும். ஆடம்பரம், பெண்கள் இவற்றுக்கு சம்பந்தமான கிரகம் சுக்கிரனும் பலமாக இருத்தல் வேண்டும். காற்று ராசி அல்லது நெருப்பு ராசியுடன் தொடர்பு கொள்ள வேண்டும். காற்று ராசி எது? மிதுன ராசி, துலாம் ராசி, கும்ப ராசி. இவைகள் காற்று ராசிகள் என்கிறோம். நெருப்பு ராசி மேஷ ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி. நெருப்பு ராசி என்கிறோம். பேசும்போது நெருப்பு போல மேஷராசி பெண்கள் பளபளன்னு பேசுவார்கள். மேஷத்தில் சூரியன் உச்சமாகிறார். ஒருவேளை அவர்கள் பிறக்கும்போது சூரியனும் உச்சமாகி செவ்வாயும் இருந்தால் முன் கோபம் அதிகரிக்கும். அந்த பெண்களை தொட்டு பார்த்தால் உடம்பு சூடாக இருக்கும். சூடாக பேசுவார்கள், யோசிக்காமல் பேசுவார்கள். அனைவரையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர விரும்புவார்கள். எதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும், நம்பர் 1 இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சூரியனும் செவ்வாய் இரண்டுமே சேரும்போது கட்டாயம் அவங்களுக்கு பிபி வரும், ப்ரெஷர் கட்டாயம் வரும். அளவுக்கு மீறிய கோபம், எந்நேரமும் முகத்தை கோபமாகவே வைத்திருப்பார்கள். ஆக நகைக்கடை வைக்க வேண்டுமென்றால் குரு, சுக்கிரன் இருவருடைய தயவு நமக்கு வேண்டும். நகை செய்ய துருத்தியை வைத்துத்தான் நாம் காற்றால் ஊதுவோம். ஆக நெருப்பின் மீது தங்கத்தை வைத்து ஊதுவோம் அல்லவா? எனவேதான் காற்று ராசியும் நெருப்பு ராசியும் ஏதோ ஒரு வகையில் 10ஆம் அதிபரோடு தொடர்பு கொள்ள வேண்டும். 10ஆம் அதிபராக குரு இருந்து ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருப்பது. சுக்கிரன், புதன், குருவுடன் 10ஆம் வீட்டில் இணைந்து அமர்வது. சுக்கிரன் வீடான துலாம் ராசியில் சந்திரன் அமர்ந்து குருவின் பார்வையை பெறுதல். 10ஆம் அதிபர் சுக்கிரனுடனும் சூரியனுடனும் இணைந்து இருப்பது. 10ஆம் அதிபர் சுக்கிரன் சனியுடன் இணைந்து காற்று ராசியான மிதுனத்தில் இருப்பது. குரு காற்று ராசிகளான மிதுனம்,
துலாம், கும்பம் ஆகிய ஏதேனும் ஒரு ராசியில் அமர்ந்து சூரியனை பார்க்க வேண்டும். அப்படி பார்க்க வேண்டிய சூரியன் 10ஆம் அதிபராக இருக்க வேண்டும். இந்த அமைப்பு விருச்சிக லக்னத்துக்கு மட்டுமே பொருந்தும். விருச்சிக லக்னத்திற்கு 10ஆம் இட அதிபர், 12ஆம் இடம் துலாம், கன்னி 11, 10ஆம் இடம் சிம்ம ராசி. ஆக 10ஆம் இடத்தில் அவர்களுக்கு 10ஆம் இடம் சூரியன் உடைய 10ஆம் அதிபராக இருக்க வேண்டும். குரு பார்வை இருத்தல் வேண்டும். இருந்தால் நகைக்கடை வைத்து பல கோடிகள், பல லட்சங்களை சம்பாதிப்பார்கள். ஆடம்பரமான கிரகம் குரு. குருவினுடைய தயவு இல்லாமல் பணம் சம்பாதிக்க முடியாது. பணம் சம்பாதிப்பதற்கோ நகைகள் செய்வதற்கோ திருமணம் ஆவதற்கோ குழந்தை பேருக்கோ அனைத்துக்கும் காரணம் குரு பகவான். ஜாதகத்தில் குரு சாதகமாக இருந்தால் நம்மை வாழ வைப்பார். பல லட்சங்களை சம்பாதிக்கலாம். மீன லக்னமாக இருந்து 10ஆம் அதிபர் குரு தனுசு ராசியில் இருந்தால் கூட நகைக்கடை வைக்கலாம். ஏனென்றால் மீன லக்னத்தினுடைய அதிபதியும் குரு, தனுசுனுடைய அதிபதியும் குரு, 10ஆம் இட அதிபதி குரு. ஆக அங்கு குரு இருக்கும்போது ஆட்சி செய்கிறார். நகைக்கடை வைத்தால் அபாரமாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த குருவினை பாவ கிரகங்கள், ராகு, கேது போன்ற கிரகங்கள் பார்க்காமல் இருத்தல் வேண்டும். அடுத்து பிஸ்னஸ் செய்யும் இடத்தில் குரு தட்சிணாமூர்த்தி படத்தினை வைத்தல் வேண்டும். அப்படி வைத்தால் பிஸ்னஸ் அமோகமாக இருக்கும். பெண்கள் நிறைய நகைகள் வாங்க ஆசைப்பட்டால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானை 9 முறை நவகிரகத்தை சுற்றி வந்து நவ கிரகத்தில் உள்ள குருவுக்கு 2 நெய் தீபங்களை ஏற்ற வேண்டும். தட்சிணாமூர்த்தியை வழங்க வேண்டும். அப்படி செய்தால் பெண்களுக்கு நகைகள் சேரும். நகைகளால் இழப்புகள் உண்டாகாது. ஆக நகைக்கடை வைத்து பணம் சம்பாதிக்க வேண்டிய ஆசை இருந்தால் கிரகசாரம் நல்லபடியாக இருக்க வேண்டும். சந்திரன் கூட குருவின் சாரத்தில் இருக்கலாம். குருவின் சாரத்தில் இருந்தாலே பூரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கலாம். அடுத்து குருவின் சாரங்களான மற்ற இடங்களில் குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்தால் கூட, விசாகம் நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் கூட அதுவும் நல்லதுதான். குரு பார்வைப்பட்டால் அவர்களுக்கு நல்ல விதமாக பிஸ்னஸ் நடைபெறும். எப்படியோ 10ஆம் இட அதிபராக இருக்கக்கூடிய சுக்கிரனுடன் சூரியனும் இணைந்து இருந்து குரு தன்னுடைய பார்வையால் 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை அல்லது 9ஆம் பார்வை ஏதாவது ஒரு பார்வையாக பார்க்க வேண்டும். அப்படி இருந்தால் வியாபாரம் அமோகமாக இருக்கும். சுக்கிரன் புதன் குருவுடன் 10ஆம் வீட்டில் இணைந்து அமர்ந்தாலும் வியாபாரம் அமோகமாக இருக்கும். நிறைய கூட்டம் தேடி வரும். 10ஆம் அதிபர் சுக்கிரனுடன் சூரியனும் இணைந்து இருப்பது, அப்படி இருந்தால் அதுவும் அமோகமான விற்பனை. ஆனால் குருவின் பார்வையை பெற வேண்டும். ஆக நகைக்கடை வைக்க ஆசைப்படுபவர்கள், நகைக்கடை வியாபாரம் செய்ய விரும்புபவர்கள் இந்த கிரக அமைப்பு இருந்தால் மட்டுமே தாங்கள் இந்த வியாபாரத்தினை செய்ய வேண்டும். ஓம் ஸ்ரீ ஹயக்ரீவாய நமக. வாழ்க வளமுடன்.